கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்காங்க. லாலிபாப் சப்பு இந்த வாட்டி சப்பு மாட்டோம், இந்த வாட்டி ஜெயிச்சிட்டு காமிப்போம் அவங்களே சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் என்ன ப்ரோ, நம்ம பெங்களூர்ல பாத்தலாம் விடுங்க ப்ரோ. சொல்லுவாங்க லாலிபாப் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்களா தோத்துருக்காங்களா தான் மேட்டர். இன்னைக்கு மட்டும் பாருங்க, அதுக்கு நான் வந்திருக்கீங்க, முன்னாடி இதை சொல்ல வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஜெயிச்சிருக்குப்பா, இன்னைக்கு சிஎஸ்கே பேச மாட்டாங்க, இன்னைக்கு எப்பவுமே பேச மாட்டாங்க. கேளுங்க, லாலிபாப்ங்கிறது ஒரு ஆப்ஷன். நீங்க தோத்துட்ட சிஎஸ்கே ஃபேன் தான். ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம், நாங்க தோத்து அவங்க ஜெயிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. விராட் கோலி விராட் வரா. ஐ அம் ஹாப்பி ஃபார் them as well. ஒரு மேட்ச் ஜெயிச்சாது அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்காங்க. லாலிபாப் சப்பு இந்த வாட்டி சப்பு மாட்டோம், இந்த வாட்டி ஜெயிச்சிட்டு காமிப்போம் அவங்களே சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்ததுக்கு என்ன பார்க்கணுமோ அதை பார்த்துட்டோம். தோனி, ஜடேஜா ரொம்ப நேரம் கிரீஸ்ல இருந்தாங்க. சார் அடிச்ச 6 ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், பைசா வசூல். ஒரு மேட்ச் தோத்ததுக்கு சோகமாகிற இம்மெச்சூரிட்டி நாங்க கிடையாது, ஸ்டேபிள். தேங்க்யூ. 5 கப்பு, அவங்க கப்பு வேணும்னா ஒரு நாள் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னா எடுத்துட்டு போட்டோம். தேங்க்யூ. ப்ரோ இப்பதான் 2 தடவை சொல்லிட்டு வந்தேன். பரவாயில்ல ப்ரோ, இப்பதான் ப்ரோ சொல்லிட்டு வந்தேன். சிஎஸ்கே கோச வந்தோம், ஆனா ஆர்சிபி யார மாரி பண்ணிச்சு. ஆர்சிபி வந்துட்டு எப்பயும் போல ஒரு மாதிரி ஃபேனுக்காக விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டீமே செம பவரா இருக்கு. இல்ல நான் ஆக்சுவலா வந்து இது வந்துட்டு 180 அடிச்சிட்டாங்க, அப்படி ஆர்சிபி அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபி சப்போர்ட் வின் ஆயிடும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த மேட்ச் வந்து இது பவுலிங் பிச்சுன்றதுனால 180 வந்துட்டு நல்லா டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அது 196 இருக்கும் போது 197 டார்கெட் போது கண்டிப்பா தோணுச்சு ஆர்சிபி தான் இந்த மேட்ச் வின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அதுவும் பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சதும் கன்ஃபார்ம் ஆர்சிபின்னு தெரியும்னா டக்கு டக்குன்னு விக்கெட் விடுவோம். செம ஹாப்பியா இருந்துச்சு. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு டிசி நல்ல பவர் டீமா இருக்கு. டிசிக்கும் ஆர்சிபிக்கும் வந்து நல்ல பவர் ஹிட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 டீம்ல வந்துட்டு ஃபைனல்ஸ் போய் ஆர்சிபி வின் பண்ணும். அமேசிங் மேட்ச். இது ராகுல் திரிபாட்டிக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது, ருத்துராஜ் காயக்வாடும் அது ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணோம். ரச்சின் ரவீந்திரா ரொம்ப ஸ்லோ ஆடினா, விராட் கோலி மாதிரி கேளணும். சிஎஸ்கே ஃபீல்டிங் புவர் ஆயிடுச்சு, 3 கேட்ச் ட்ராப் பண்ணக்கூடாது. ஆமாம் ஆமாம். விச் சேனல்? என்ன சேனல்? என்ன இருந்தாலும் நல்ல மேட்ச் தாங்க. தோனி ஸ்டம்பிங் பார்த்துட்டோம், தோனி அடிக்கிறது பார்த்துட்டோம். அவன் அவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறான், அதுக்கு நீ சொல்கிறான் அவன் திரிபாட்டிலாம் ஸ்லோவாக இருக்கிறான். தோனி தான் பெஸ்ட் பிளேயர் இன்னைக்கு. ரச்சின் ரவீந்திராவும் நல்லா இருக்கும். அவங்க நல்லா ஆடுறாங்க. அவங்க ரொம்ப இயர்ஸாக ட்ரை பண்ணுறாங்க. அப்போனா அவங்க நல்லா ஆடுறாங்க. நாங்கள் மிட் ஓவரில் கொஞ்சம் ஃபால் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. நல்லா ஆடுறேன், அது பேடாக சொல்லக்கூடாது. ஒரு ஸ்போர்ட் ஜென்டில்மேன் ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு நல்ல வேலை எடுத்துக்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். நைஸ் கேம், நல்லா விளையாண்டாங்க. ஆர்சிபி நல்லா விளையாண்டாங்க. தே பிளேட் பெட்டர் கிரிக்கெட். சோ மேட்ச் ஜெயிச்சிட்டு ரொம்ப பண்றானுங்க ப்ரோ. நானே ஆசையா வந்தேன், நான் தலை ஃபேன். இன்னைக்கு கோலி ஜெயிக்கணும்னு வந்தேன், ஜெயிச்சாங்க. கோலி இந்த வாட்டினா கப் அடிக்கிட்டோம். 5 வாட்டி அடிச்சோம் ப்ரோ, எத்தனை தான் நம்மளும் அடிக்கிறது. ஒரு வாட்டி எப்படி இந்த வாட்டி நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா மேட்ச் ஜெயிச்சுட்டு அவர் அலப்பற பண்றாரு, டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இரிட்டேட் ஆகுது. ஜாலியா விளையாடணும். அவங்க சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா ஜெயிக்கிறதே வந்துட்டு சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா ஜெயிக்கிறதே கப் அடிக்கிற மாதிரின்னு சொன்னா அவங்க காண்டாவாங்க. அதெல்லாம் தேவையில்ல, சொல்லக்கூடாது. ஸோ இல்ல பட் அப்படியே சொல்லுங்க, நல்ல கிரிக்கெட் போதும்டா. மேட்ச் எப்படி இல்ல மேட்ச் பார்த்தது தோனி பார்த்தது சந்தோஷம். ஆர்சிபி வந்து ஐபிஎல்ங்க, அதை சொல்லதான் வந்தேன் நான். போதுங்க, 5 கப் போதுங்க, வேணாங்க. பாவம் அவங்க அழுகுறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. தோனி 6 அடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். இன்னும் 12 மேட்ச் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் கெட்ட நாள் தான் வரலாம்ல. அந்த காமிச்சு சும்மா எனக்கு காசு சம்பாதிச்சிருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, வீல் சேர் கப் ஜெயிச்சிட்டாங்க, அப்புறம் பேசுவோம். இல்ல இன்னும் 12 மேட்ச் இருக்கு ப்ரோ. குரூப் ஸ்டேஜ் தானே இது, இது செமி ஃபைனல் தானே. குரூப் ஸ்டேஜ் தானே. கான்ஃபிடென்ட்டா உள்ள போனோம் ப்ரோ. ஆர்சிபி தான் ஜெயிக்கணும், அதே மாதிரி ஜெயிச்சிட்டோம். கண்டிப்பா ரிவெஞ்ச். நாங்க இது ரிவெஞ்ச் மேட்சே கிடையாது. ரிவெஞ்ச் மேட்ச் ஆக்சுவலி பெங்களூர்ல தான் நடக்க போகுது. அதான் ஈக்குவலான கேம். ஏன்னா இங்க ஆக்சுவலி ஸ்பின் ட்ராக் போட்டு 3 ஸ்பின்னர்ஸ் ஆடினாங்க. ஆமா, எந்த டீம் நல்லா இருக்கும் அந்த டீம் தான் ப்ரோ ஜெயிக்கும். இத்தனை வருஷமா சிஎஸ்கே நல்லா இருந்துச்சு, ஆனால் ஜெயிச்சாங்க. மேட்ச் எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. நல்லா கோலி நிறைய மழை வளர்த்திடுவாரு. மரம் வரப்போம், மழை பெறுவோம். FT விராட் கோலி 30 பால் 31 ரன், சூப்பரா ஆடுறாங்க. யாரையும் கேளுங்க ப்ரோ.
ஆரஞ்சு கேப் யாரும் லிஸ்ட்ல கெய்க்வாட் 3வது 4வது இருந்தாரு ப்ரோ. கேப்டன் நாக் இப்போ கேப்டன் நாக் வேற ஆடிட்டாரு. 0-4 பால்ஸ் 4 மரம் வளர்த்துட்டு போயிட்டாரு. பாத்துக்கலாம் கடைசியில் நாங்க வின் பண்ணோம். நீங்க இந்த வருஷம் தாங்க ப்ரோ பாதியிலே கிளம்பிட்டாங்க ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல 16 ஓவர்லயே கிளம்பிட்டாங்க ப்ரோ. வீட்டுக்கு எப்படி கலைக்க போறாங்க ப்ரோ. தோசை இட்லி சாம்பார் சட்னின்னு வேற. கடைசியில யார் சட்னியானா நம்மளுக்கு தான் தெரியும். 16 ஓவர் வரைக்கும் வாயை திறக்கல ப்ரோ. அந்த 4 6 அந்த டிக்கெட்டுக்கு அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்குமே. அவ்வளவுதான். கடைசியா தோனியானது பெஸ்ட் ப்ரோ. 4 6 ப்ரோ. ஒரு 6க்கு 2000 ப்ரோ. டிக்கெட் 8000 ப்ரோ. யார் 200% RCB யார் நல்லா விளையாடுறாங்க அவங்க தான் கப் ப்ரோ. ஏன்னா CSK னா 12 நாங்களும் ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. இந்த வருஷம் நாங்களும் ட்ரை பண்ணுவோம். எங்களால முடிஞ்சா நாங்க எங்க பெஸ்ட் கொடுப்போம் ப்ரோ. 17 வருஷத்துல அமையாத டீம் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. சோ we are hopeful we'll win. கண்டிப்பா ஒரு லாலிபாப் வாங்கி இங்க மாட்டிடலாம் ப்ரோ. சரி ப்ரோ. நல்ல லாலிபாப் பண்ணல இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. உங்களுக்கு தோத்துட்டு வாய் பேசுறானுங்க. வாய் மட்டும் தான் பேசுறானுங்க. தான் ப்ரோ பேசுறோம். சரி ப்ரோ. இந்த ஸ்டார் ஆடுறது பாத்துக்கோங்க ப்ரோ. RCB லாலிபாப் மைதானத்தை விட்டு கொடுக்காதீங்க. யாரும் பேச மாட்டாங்க. நாங்க தான் பேசுவோம். யாருமே பேச மாட்டாங்க. நாங்க மட்டும் தான் பேசுவோம். தோனி வந்து கடைசி 2 பால் அடிச்சாரு. ஓகேவா? அது ஒண்ணே இல்ல ஊனு கத்துறாங்க அப்படியே. அப்புறம் அமைதியா லாலிபாப் மே 18 பாபுரா பாத்துக்கலாம். ஈசாலா கப் நாம் தே லாலிபாப் नाम दे லேடிஸ் கப் லாலிபாப் கப். रायल चैलेंजर्स बैंगलोर, रॉयल चैंपियन बैंगलोर कप बरली होगली और आरसीबी ने எக்ஸ்பெக்ட் பண்ணோம். போயிடுச்சு. பரவாயில்ல. கடைசியில தோனி வந்து அது ரொம்ப வருஷம் 2009 கடைசியா. அது ஒன்றும் இல்லை. லைக் ஸ்போர்ட்ஸ் பார்ட் ஆஃப் அ கேம். ஒரு டீம் ஜெயிக்கும் ஒரு டீம் தோக்கும். எல்லாருமே மொத்த RCB ஃபேன்ஸே அப்படிதான் வந்திருப்பாங்க. அது வேற விஷயம். அது நம்ம பேட்டிங் சொதப்பிட்டோம். ரொம்ப சொதப்பிட்டோம். 2-3 கேட்ச் விட்டோம். அது ஒரு இது. பேட்டிங் சொதப்பினதான் மெயின். ரொம்ப இது. அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். அடுத்த மேட்ச் நம்ம தான். RCB ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பேசக்கூடாது. இன்டர்வியூலாம் எடுக்காதீங்க. பேசினா நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ நான் எதிர்பார்த்து வரல ஜெயிப்பாங்கன்னு. 2008க்கு அப்புறம் இப்போ ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹாப்பி. ஆமாம், அன்புடனில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஹாப்பி. 18 வருஷம் இல்லை. ஸோ விராட் RCB. ப்ரோ ஒரு ஸ்டாண்டிவே வம்பிழுத்துட்டு வந்திருக்காரு அவரு. ப்ரோ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடிச்சிட்டோம். அவங்க முட்டு குட்டு தான் ஆவாங்க. It was really good. Kohli was fabulous. Dhoni should have come in the beginning to play. CSK விசில் போடுங்க ப்ரோ. அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம். இது CSK ஜெயிக்கணும் எதிர்பார்த்தோம். அவங்க ஜெயிக்கல. RCB ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் 14 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் RCB ஓன் கிரவுண்ட்ல ஜெயிச்சாங்க. எங்க இருக்கீங்க? RCB இவ்வளோ நாள் கழிச்சு ஜெயிச்சதுன்னா அப்போ ஒரு மெயின் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க CSK. அது யூஸ்வலி ஹோம் கிரவுண்டில் எப்போ CSK RCB தான் சொல்லுவாங்க. ஆனால் CSK பஞ்சாப் சென்னையில் நடக்கிறதா சேப்பாக்கில் தான் இன்னும் அது வின் ரேட் வந்து ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க இன்னும் ஜெயிச்சிருக்காங்க. RCB ஜெயிச்சது ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தோன்னா பேஸ் பவுலர்ஸ் ஹேசல்வுட், யஷ் தயால்லாம் நல்ல விக்கெட் எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு மெயினாக அவங்க நம்ம CSKல ஸ்பின் பவுலர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். செகண்டு பேட்டிங் ஆர்டரும் அவங்க விக்கெட் ரீடைன் பண்ணுறேன்னு இருக்கிற ஒரு ஃபியரில் அவங்க அடிக்கவே இல்லை. 6 அடிக்கல, 4 ஒன்றுமே அடிக்கல. அப்படியே ஸ்லோ அடினாங்க. ஃபைனல் அடிக்க பார்க்கும்போது அந்த கான்ஃபிடன்ஸே இல்லாதனால அவுட் ஆயிட்டாங்க. அதனால அதான் ஒரு மெயின் ப்ராப்ளம். அதனால தான் தோத்தாங்க. புரியல என்னது? RCB தான். பாவம் இந்த வாட்டியாவது கோலி ஒரு தடவை கப்பை வின் பண்ணிட்டு போட்டுருந்தா. CSK கிட்ட ஒண்டி நம்ம தான் வின் பண்ணுவோம். RCB கூடாது. இன்னைக்கு ஏதோ ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த மேட்ச்ல நம்ம தான் வின் பண்ணுவோம். ஆனா கப்பு வந்து இந்த வாட்டி RCB தான். பாவம் அதுதான் சொல்றேன். கோலி இது மட்டும் ஒரு கப்பை வின் பண்ணதில்லை. இதையாவது வின் பண்ணி ஒத்துக்க மாட்டேன் கப் அடிப்பாங்கன்னு. இல்ல பாவம் இந்த ஒரு தடவையாவது அவர் வின் பண்ணிட்டு போட்டுமே கோலிக்காக. அடுத்த வருஷம் நம்ம திருப்பியும் தலைதான் கப்பை தூக்குவோம். Thank you.